ஆமேன். அன்பான திருச்சபை இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனை ஆன்லைன் வழியாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படுவது கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் மட்டுமல்லாது இந்த ஆராதனையை ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரையும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக புத்தெழுச்சி பாடல்களில் 353வது பாடலை பாடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனுதினம் வாழ்ந்திடுவோம், தொடர்பு உறவிலே நிலைத்திருப்போம். தொழுகை புரிந்துமே பலனடைவோம், தொடர்பு உறவிலே நிலைத்திருப்போம். தொழுகை புரிந்துமே பலனடைவோம். இடர்கள் யாவையும் களைத்திடுவோம், இயேசுவின் அன்பினில் நிலைத்திருப்போம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், தோழமை உறவிலே நிலைத்திருப்போம். தோழர்களாக நாம் இணைந்து நிற்போம், தோழமை உறவிலே நிலைத்திருப்போம். தோழர்களாக நாம் இணைந்து நிற்போம். ஆழமான நல்ல அன்பு கொள்வோம், அனைவரும் சமமாய் வாழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். தொண்டு உறவினிலே பணிபுரிவோம், தொய்ந்திட்ட பிறரையே தேற்றிடுவோம். தொண்டு உறவினிலே பணிபுரிவோம், தொய்ந்திட்ட பிறரையே தேற்றிடுவோம். அண்டத்தில் நீதி நிலை பெறவே அடியவராய் பணி புரிந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனுதினம் வாழ்ந்திடுவோம். மூன்றாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 21. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்?
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம், நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் வழிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாக்கிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை தொழுகின்ற இந்த நேரத்தில் உம்மை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த கெஞ்சுகிறோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இத்தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலன் உண்டாகச் செய்யும். நீர் செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தொடர்ந்து ஜெப நிலையிலேயே நாம் அமைதியாய் இருந்து நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமை பொருந்தின கடவுளிடத்தில் நாம் அறிக்கை செய்வோமாக. கடவுள் மிகுந்த இரக்கமும் அன்பும் நிறைந்தவர். தம்மிடத்தில் வருகின்ற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. தம்முடைய பிள்ளைகளை அவர் அரவணைத்து அவர்களுக்கு மன்னிப்பை தந்து அவர்களை ஏற்று அவர்களை ஆற்றல் படுத்தி அவர்களை வழிநடத்துகின்ற ஆண்டவர் என்ற அந்த உறுதியோடு நாம் நம்முடைய பாவங்களை மிகுந்த தாழ்மையோடும் வணக்கத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. அனைவரும் சேர்ந்து இரண்டாம் பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடையச் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டுமென்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. 1 கொரிந்தியர் 9 1 முதல் 12 முடிய. நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் ஏன் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா?
நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாதிருப்பாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கின்ற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணியிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா என்றார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான இறை மக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை அதிகமாக வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அதில் குறிப்பாக 9ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சில செய்தியை நம்முடைய வாழ்வின் பயனுக்கென்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அடிப்படையிலே குறிப்பாக கொரிந்து திருச்சபை நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணமாக அது அப்போஸ்தலனாகிய பவுலால் உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த உரிமையோடு இங்கே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் பேசுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் நல்லது. அதில் குறிப்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது, இந்த அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை ஒரு சில பிரச்சனைகள் கொரிந்து சபையிலே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிரச்சனைகளில் ஒன்று குறிப்பாக பவுல் அப்போஸ்தலன் பர்னபாவை குறித்ததாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று அங்கே அவர்களிடத்திலே கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக கொரிந்து திருச்சபை ஏற்கனவே நான் அறிவித்தது போல மிக சிறந்த திருச்சபை. அதே நேரத்தில் அந்த திருச்சபையிலே நன்கு வளர்ச்சியடைந்த கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே பல பழக்க வழக்கங்கள், பிளவுகள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் இருந்தது. ஆகவே தாங்கள் இதையெல்லாம் நன்கு அறிந்திருந்தும்
இதெல்லாம் தவறில்லை என்று அவர்கள் தைரியமாக புசித்து வந்த சூழ்நிலை. அதை 8ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் கண்டிக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே 9வது அதிகாரத்திலே வருகின்ற பொழுது அவர் அங்கே சொல்லுகின்றார், அதாவது நான் அப்போஸ்தலன் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே கோருகின்றார். அப்போஸ்தலன் என்ற அந்த நிலையை அங்கே அவர் எடுத்து உரைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பால்ஸ் கிளைம் ஆஸ் அன் அப்பாசல் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இங்கே முதல் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்று அங்கே மிக சிறப்பாக இங்கே பேசுகின்றார். அதில் ஒன்று, கொரிந்து திருச்சபையை பவுல் அப்போஸ்தலன் உருவாக்கினார். ஆகவே நீங்கள் என் கிரியைகள் என்று மிக அருமையாக சுட்டிக்காட்டியதும் அன்றி அங்கே சொல்லுகின்றார், அதாவது உங்களை நான் முத்திரையிட்டு இருக்கிறேன், அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று 2வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளிலே ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்திருக்க வேண்டும், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் தரிசித்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சில நியதிகள் இருக்கிறது. ஆகவே அவர்கள்தான் அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு பெயரை பெற்றார்கள் என்று நாம் அறிவோம். அதில் நிறைய அப்போஸ்தலர் நடபடிகளில் 1:22, 2:32, 3:15, 4:33 இந்த பகுதிகளிலே மிக அருமையாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இங்கே பவுல் அப்போஸ்தலன் உரிமை கோருகின்றார். அதாவது நான் அப்போஸ்தலன் என்ற உரிமையை அவர் கோருகின்றதை பார்க்கின்றோம். அதற்கு முதலாவது அவர் வைக்கின்ற விவாதம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா, நான் கிறிஸ்துவை பார்த்திருக்கிறேன், கிறிஸ்து என்னை சந்தித்தார், தமஸ்கு வழியாக நான் செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நான் போனபோது அந்த இடத்திலே கிறிஸ்து என்னை சந்தித்தார். ஆகவே நான் கிறிஸ்துவை பார்த்தேன். ஆக கிறிஸ்துவை நான் பார்த்ததினாலே நான் அப்போஸ்தலன். ஒருவேளை மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் உங்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன் என்பதை 2வது வாக்கியத்திலே மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றார். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாய் இருக்கிறீர்களே என்று சொல்லுகின்றார். ஆகவே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதே நேரத்திலே நீங்கள் என்னுடைய கிரியைகள், நீங்கள் என்னால் உருவாக்கப்பட்டவர்கள், ஆகவே உங்களுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்ற அந்த உரிமையை அவர் அங்கே எடுத்து பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரை தரிசிப்பதற்கு மிக மிக அடிப்படையானது, அல்லது அப்போஸ்தலனாய் இருப்பதற்கு அடிப்படையானது கடவுளை தரிசிப்பது அல்லது பார்த்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே பவுல் அப்போஸ்தலன் நான் கிறிஸ்துவை நான் கண்டேன் என்று உறுதிப்பட அவர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 2வதாக அப்போஸ்தல ஊழியத்திற்கு மிக மிக அடிப்படை ஊழியம் என்பதை வலியுறுத்துகின்றார். அப்போஸ்தலருக்கு அடிப்படை ஊழியம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தல். அதுபோல நான் உங்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன், அதே நேரத்திலே
உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என் முத்திரையாய் இருக்கிறீர்கள் என்று அங்கே சுட்டி காட்டுகின்றார். கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்பதை அவர் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, அந்த அடிப்படையிலே அப்போஸ்தல ஊழியம் என்பது உண்மையிலேயே ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை கண்டு ஆண்டவருடைய பாடுகளிலே துன்பங்களிலே பங்கெடுத்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்வது, அதை தான் அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லுகின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த உரிமையை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையிலே அதை கோருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், அதாவது எங்களுடைய அந்த உரிமையை நாங்கள் ஏன் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனாலும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அந்த உரிமை என்ன என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் 4வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகின்றார். அதாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஆகவே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிறவர்கள் அதனுடைய பலனை அனுபவிக்க அவர்கள் உரிமை பெற்றவர்கள் அல்லது தகுதி பெற்றவர்கள் அல்லது அதற்கான ஒரு ஆதாரம் அவர்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் அதை செய்யவில்லை என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்ற கேள்வியையும் அவர் முன்வைக்கின்றார். என்ன, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதே போன்று ஒருவரை திருமணம் செய்து கொண்டு வாழவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அல்லது 6வது வசனத்தில் சொல்வது போல தொழில் செய்யவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை தான் சொல்லுகின்றார், கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தானா அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே ஒருவேளை நியாயப்பிரமாணத்தில் இருக்கின்ற பல காரியங்களை அவர் எடுத்துக்காட்டி 9வது வாக்கியத்திலே சொல்லுகின்றார், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவா கவலையாயிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை அந்த பகுதியில் முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மாடுகளுக்காக கவலை கொள்ளுகிறாரோ இல்லையோ, ஆனால் முக்கியமாக நமக்காக, இந்த மனிதர்களுக்காக ஆண்டவர் கவலை கொள்ளுகின்றார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையாக அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு ஊழியத்தின் மூலமாக அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி அவர் சொல்லுகின்றார். இருந்தாலும் இவற்றையெல்லாம் நாங்கள் செய்யவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்ளுகின்றார். 15வது வாக்கியத்தில் பார்க்கிறோம், அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். ஆகவே நான் இப்படி உங்களிடத்திலிருந்து ஒரு நன்மையும் நான் அனுபவிக்கவில்லை. ஆனாலும் இந்த திருச்சபையிலே சிலர் அல்லது கொரிந்து திருச்சபையிலே சிலர் என்னை அபத்தமாக பேசுகிறார்கள் என்ற ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டி, இதை காட்டிலும் சாகிறது மேல் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். ஏன்னா, ஒரு தீமையும் நாங்கள் செய்யவில்லை, உங்கள் திருச்சபையை உருவாக்கியது நான் தான். ஆகவே அப்போஸ்தலன் என்று உரிமை பாராட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு மற்றவர்களைப் போல அல்லது மற்ற அப்போஸ்தலர்களைப் போல நாங்கள் உங்களிடத்தில் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அப்படி இருந்தும் எங்கள் மீது ஒரு சிலர் அவமாக பேசுகின்றார்கள்
அவமாக பேசுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பேச்சு ஒருவேளை எங்களுக்குள்ளே வேதனையை உண்டாக்குகிறது. இதை காட்டிலும் நான் சாகிறது எனக்கு நல்லதாய் இருக்கும் என்றெல்லாம் அங்கே பவுலப்போஸ்தலன் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதை சுட்டிக்காட்டி அதன் பிறகு அவர் சொல்லுகின்றார், த ப்ரிவிலேஜ் அண்ட் த டாஸ்க், அதாவது உரிமை அதே நேரத்தில் நோக்கம் என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். என்ன, எனக்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமைக்கு சில நோக்கங்கள் இருக்கிறது என்பதை அவர் உணர்த்துகின்றதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். அதில் குறிப்பாக 16வது வாக்கியத்தில் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகின்றார். ஏன்னா நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், ஏன்னா அது மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த சுவிசேஷம் என்பது என் மேல் விழுந்த கடமை, இட் இஸ் மை டியூட்டி என்று அங்கே சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ஆகவே ஒருவேளை எனக்கு இந்த திருச்சபையில் எல்லா உரிமையும் இருக்கிறது, இருந்தாலும் நான் சுவிசேஷத்தை நான் அறிவிக்கின்றவனாக இருக்கிறேன், அதனால் நான் ஒருபொழுதும் மேன்மை பாராட்டவில்லை. ஆனால் அதே நேரத்தில் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஆனால் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்பதை மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். ஒருவேளை இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒருவேளை ஏன் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், அதாவது இதில் அவர் சொல்ல விரும்புகின்ற கருத்து, அதாவது இஸ் ப்ரிவிலேஜ் இஸ் நாட் டு ரிசீவ் மணி பட் டு ப்ரீச் த காஸ்பல் ஆஃப் காட். ஆகவே இவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை ஒருவேளை பிரசங்கம் செய்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக என்பதை இந்த பகுதியில் சுட்டி காட்டுகின்றார். ஆகவே உரிமை என்பது கடவுளை பிறருக்கு அறிவிப்பது அல்லது நற்செய்தியை அறிவிப்பது, இதை குறித்து அவர் சொல்லுகின்றார். ஆனால் இந்த நற்செய்தியை அறிவிப்பதில் எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா இந்த நற்செய்தியை அறிவிப்பதினாலே நாங்கள் பணத்தையோ பொருளையோ உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் நாங்கள் விரும்பியதில்லை. ஆகவே மாறாக நற்செய்தியை அறிவிக்கவே விரும்புகிறோம், உரிமை கோருகிறோம் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இஸ் ப்ரிவிலேஜ் டு ப்ரீச் இஸ் நாட் as a carrier of accumulation but as an opportunity of service. ஆகவே இந்த உரிமை மூலமாக நாங்கள் எங்கள் தொழிலை செய்வதற்காக அல்ல, அல்லது எங்கள் பணியை செய்து அதன் மூலம் நாங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக, அதை சேர்த்து வைப்பதற்காக அல்ல, ஆனால் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வது மற்றவர்களுக்கு சேவை செய்யவே என்ற அந்த உறுதியை இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். பட் as an opportunity of service. ஆகவே இதன் மூலமாக பிறருக்கு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நாங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை வைத்து நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்வதில்லை, எங்களுடைய பிழைப்பை நாங்கள் நடத்துவதில்லை, மாறாக பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். அடுத்தது நாம் பார்க்கின்ற பொழுது இஸ் ப்ரிவிலேஜ் இஸ் நாட் டு ஹெல்ப் ஹிம்செல்ஃப் பட் டு சேவ் அதர்ஸ் ஃபார் காட்ஸ் சேக். ஏன்னா இப்படி நாங்கள் செய்வதினாலே எங்கள் உரிமை எங்களுக்கு நாங்களே உதவி பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அப்படி பெற்றுக்கொண்டாலும் அது தவறில்லை. ஆனால் நாங்கள் அப்படி செய்வதில்லை, எங்களுக்கு நாங்கள் உதவி பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக டு சர்வ் அதர்ஸ் ஃபார் காட்ஸ் சேக்.
ஏன்னா அதே நேரத்தில் பிறருக்காக நாங்கள் ஊழியம் செய்யவே, கடவுளுடைய திருப்பெயரின் மாட்சிக்காக ஊழியம் செய்யவே இதை நாங்கள் செய்கிறோம் என்ற அந்த உறுதியை அங்கே மிக சிறப்பாக உணர்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அவர் 16வது வாக்கியத்தில் சொல்வது போல, அது என் மேல் விழுந்த கடமை. ஒருவேளை இந்த கடமை அல்லது இந்த டியூட்டி என்பதை அவர் விளக்குகின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றார். அதாவது ராமன் லல் என்ற ஒரு ஸ்பானிஷ் செயின்ட் இருந்தார். அவர் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றார். ஏன்னா அவர் எப்படி ஒரு மிஷனரியாக மாறினார் என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம் என்னன்னா, அதாவது ஒரு முறை நான் தனிமையிலே இருக்கின்ற பொழுது கிறிஸ்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் அண்டை வந்தார். தனிமையிலே இருக்கின்ற பொழுது கிறிஸ்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் அண்டைக்கு வந்தார். வந்து அவர் என்னை பார்த்து சொன்னார், கேரி திஸ் ஃபார் மீ, இந்த சிலுவையை எனக்காக சுமந்து வா என்று கிறிஸ்து என்னிடத்திலே கேட்டார். ஆனால் அந்த நேரத்திலே நான் மறுத்தேன். எனக்கு விருப்பம் இல்லை, ஐ ரெஃப்யூஸ்ட் என்று சொல்லுகின்றார். மறுத்தேன். மீண்டுமாக நான் ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருந்தேன். அமைதியாக ஆண்டவருடைய திருவசனங்களை தியானித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலும் ஆண்டவர் எனக்கு முன்பாக தோன்றி சிலுவை சுமந்து கொண்டு வந்து மீண்டுமாக சொன்னார், கேரி திஸ் ஃபார் மீ, இதை எனக்காக சுமந்து வா என்றார். ஆனால் அந்த நேரத்திலும் அதை நான் மறுத்தேன். மீண்டும் ஒரு விசை, 3வது முறை நான் தனிமையிலே இருக்கும்போது ஆண்டவர் என் அண்டைக்கு வந்தார். அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். பெயர் சொல்லி அழைத்து இந்த சிலுவையை சுமந்து வா என்று சொல்லவில்லை, மாறாக அந்த சிலுவையை என் கரங்களிலே வைத்து விட்டார். எனக்கு வேற வழியே இல்லை. ஒன்று அந்த சிலுவையை நான் தூக்கி எறிய வேண்டும், அல்லது அந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த 2 வாய்ப்பு தான் எனக்கு முன்பாக இருந்தது. ஆகவே அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகின்றேன். ஆகவே இது என் மேல் விழுந்த கடமை. கடவுளே இதை எனக்கு கொடுத்தார் என்று அங்கே அந்த ராமன் லல் என்ற ஒரு ஸ்பானிஷ் செயின்ட் அங்கே குறிப்பிடுகின்றதை மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மேல் விழுந்த கடமை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. என்ன, கிறிஸ்து ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் பார்த்து இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்மால் இயன்றவரை கிறிஸ்துவை நாம் சுமந்து செல்ல, கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்ல கடவுள் நம்மை அழைக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டை இங்கே சொல்லுகின்றார். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், அதாவது இந்த ஊழியத்தை நான் செய்வதினாலே அனுதினமும் என்னுடைய வாழ்விலே ஒரு திருப்தி இருக்கிறது. இந்த ஊழியத்தை நான் செய்வதினாலே அனுதினமும் என்னுடைய வாழ்விலே ஒரு திருப்தி இருக்கிறது. திருப்தி மட்டுமல்ல, அனுதினமும் நான் கடவுளிடத்திலிருந்து ஒரு பரிசை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். அது என்ன பரிசு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வது என்னன்னா, அதாவது பணத்தையோ பொருளையோ அல்லது வீட்டையோ ஆஸ்தியையோ நான் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுல தீர்மானமாய் இருக்கிறார். இன்னைக்கு பல நேரங்களிலே ஊழியர்கள் ஊழியத்தை செய்கின்ற பொழுது, ஒருவேளை கடவுள் என்னை இவ்விதமாக ஆசீர்வதித்தார்,
அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்கலாம். நான் ஏழையாக இருந்தேன், இன்னைக்கு வசதி படைத்தவனாக இருக்கிறேன். நான் சைக்கிளில் பிரயாணம் பண்ணினேன், இன்றைக்கு சொகுசு கார்கள் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்ற ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார், ஊழியத்திலே நான் திருப்தி அடைகின்றேன், ஊழியத்தின் மூலமாக நான் ஆண்டவரிடத்திலிருந்து பல வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளுகின்றேன். அந்த வெகுமதி என்ன அப்படின்றத நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், டு ஹாவ் மெண்டட் ஒன் ஷேட்டர்ட் லைஃப். அதாவது நான் ஊழியம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையிலே அடிபட்டு போன ஒருவரை நான் திசை மாற்றி ஆண்டவருடைய அருளுக்குள்ளாக கொண்டு வருகிறேன். ஏன்னா அவரை நான் ஆண்டவரை பற்றி அவருக்கு அறிவித்து அவருடைய வாழ்விலே மாற்றங்களை நான் ஏற்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது சொல்றாரு, டு ஹாவ் ரெஸ்டோர்ட் ஒன் வாண்டரர் டு த ரைட் வே. வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த ஒருவரை சரியான பாதையிலே நான் நடத்துகின்றேன். வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த ஒருவரை சரியான பாதையிலே நான் நடத்துகின்றேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, டு ஹவ் ஈல்ட் ஒன் புரோக்கன் ஹார்ட். உடைந்து போன உள்ளங்களை அல்லது இதயங்களை நான் சுகப்படுத்துகின்றேன். உடைந்து போன உள்ளங்களை நான் சுகப்படுத்துகின்றேன். அதுக்கப்புறம் சொல்றார், டு ஹவ் brought one soul to Christ. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவண்டைக்கு நான் வழி நடத்துகின்றேன். இதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அளிக்கிறது. ஒருவேளை எனக்கு இதனால் பல துன்பங்கள் வந்திருக்கிறது, பல கஷ்டங்கள் வந்திருக்கிறது, பலர் என்னை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள், பலர் எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார்கள், பல முறை நான் சிறைக்கு சென்றிருக்கிறேன், ஒன்று குறைய 40 அடிகள் நான் வாங்கி இருக்கிறேன். இதெல்லாம் ஊழியத்திலே நான் பெற்றுக்கொண்ட துன்பங்கள். இருந்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் உதவி செய்வதினாலே, அவர்களை மீட்பதினாலே, அவர்கள் உள்ளத்தை சுகப்படுத்துவதினாலே கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வெகுமதியை எனக்கு தருகின்றார். அந்த வெகுமதி என்பது என்னன்னா, பிறருடைய அந்த ஆன்மா, என்ன அந்த பிறருடைய ஆத்துமாவை காப்பாற்றுகின்ற ஒரு திருப்பணியை நான் செய்கின்றேன், ஊழியத்தை நான் செய்கின்றேன். இதன் மூலமாக நான் திருப்தி அடைகின்றேன். மாறாக கடவுள் அதன் மூலமாக என்னை ஆசீர்வதிக்கின்றார். ஏன்னா இப்படிப்பட்ட மக்களை விடுவிப்பதற்கு, அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, அவர்களுக்கு ஆண்டவரை போதிப்பதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களை ரட்சிப்பதற்கு, அவர்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு கடவுள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. இதுதான் இந்த உலகத்திலே நான் பெற்றுக்கொள்ளுகின்ற சிறந்த வெகுமதி என்பதை இங்கே பவுலப்போஸ்தலன் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 18வது வாக்கியம் முதல் 20 வரை இருக்கின்ற பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்றார், மெத்தட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியத்தின் அதாவது முறைகள் அல்லது மெத்தட், ஒழுங்கு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம், மெத்தட். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அங்கே 17வது வாக்கியத்தில் சொல்லுகின்றார், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறதே. ஆகவே இதை நான் உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி அந்த ஊழியத்தின் அந்த அணுகுமுறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, அதை மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். அதில் பார்க்கின்ற பொழுது, ஆதலால் எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். என்ன, என்னுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பதே எனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பலன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பது, அதுவே என்னுடைய முக்கியமான பலன் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 19வது வசனத்திலே சொல்லுகின்றார்,
நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். என்ன, ஊழியர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஆனால் பிறரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு நான் அடிமை போல மாறினேன் என்று சொல்லுகின்றார். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். டு பிகம் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை இதை நம்ம பார்க்கின்ற பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க, இவர் ஒரு ஹிப்போக்ரைட், என்ன மற்றவர்களுக்கு முன்பாக நடிக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இவரிடத்திலே உண்மை இல்லை. ஏன்னா அங்கே போன யூதனை போல இருக்கிறார், மற்றவர்களிடத்திலே போகின்ற பொழுது மற்றவர்களைப் போல இருக்கிறார், அடிமைகளிடத்திலே போகின்ற பொழுது அடிமையைப் போல இருக்கிறார். ஆகவே இவர் ஒரு பச்சோந்தி, என்ன மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார் என்றெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அவரவருடைய நிலைமையிலே தன்னை இணைத்து கொண்டு அவரவருடைய நிலைமையிலே தன்னை இணைத்து கொண்டு அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை மீட்கின்ற ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார் என்ற உண்மையை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. ஏன்னா அதே நேரத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் தன் ஊழியத்தை செய்தார். என்ன, அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுங்கள், துன்பப்படுகிறவர்களோடு துன்பப்படுங்கள், சந்தோஷமாய் இருக்கிறவர்களோடு சந்தோஷமாயிருங்கள். இது பச்சோந்தித்தனம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு அந்தந்த இடத்தை நாம் அதற்கேற்றாற் போல பயன்படுத்தி கொள்ளுதல். அதுதான் இங்கே பவுலப்போஸ்தலன் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளானவனாயிருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுடைய சூழலை நம் மீது நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே நான் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளானவன் என்ற அந்த உறுதிப்பாடு அன்றைக்கு பவுலப்போஸ்தலனுக்கு இருந்தது. அதே உறுதிப்பாடு இன்றைக்கு நமக்கும் தேவை. என கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளான மனிதர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அதே நேரத்தில் பிறருடைய மனதை புரிந்து கொள்ளாத ஒருவர் பிறருக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்ய முடியாது. பிறருடைய மனதை புரிந்து கொள்ளாத ஒருவர் அல்லது பிறருடைய வாழ்வை புரிந்து கொள்ளாத ஒருவர் எந்த விதத்திலும் அவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது என்பதை பவுலப்போஸ்தலன் மிக சிறப்பாக இந்த பகுதியிலே அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். என்ன, இது அவர்களோடு சேர்ந்து அவர்களைப் போல வாழ்வதற்கு அல்ல, அவர்களை ரட்சிப்பதற்காக என்ற அந்த உறுதி அவரிடத்திலே இருந்தது. ஆகவே தான் சொல்லுகின்றார், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், அவர்களை ரட்சிப்பதற்காக. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்க வேண்டும். எல்லாரையும் ரட்சித்து விட முடியாது, அதில் கொஞ்சம் பேரையாவது நான் ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகின்றார். 23வது வாக்கியத்தில் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு
அது நிமித்தம் இப்படி செய்கிறேன். என சுவிசேஷத்திலே நான் உடன் பங்காளியாக வேண்டும். ஆகவே அது நிமித்தமாக நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி, அடுத்தது இந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் அப்படின்றத சுட்டிக்காட்டி, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏன்னா நீங்கள் செய்கின்ற இந்த ஊழியம் ஒரு பந்தய பொருளுக்காக ஓடுகின்ற ஊழியத்தை போல, நீங்கள் சிறப்பாக அதை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை அல்லது பரிசை பெறுவீர்கள். ஒருவேளை அந்த பந்தயத்திலே பெற்றுக்கொள்ளுகின்ற அனைவரும் பரிசு பெறுவதில்லை, அதை ஒருவர் பெறுவார். என்றாலும் பந்தயத்தின் அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஓடுங்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதே நேரத்தில் 25வது வாக்கியத்தில் சொல்லுகின்றார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தய பொருளுக்காக ஓடுகிறவர்கள் அந்த அழிவுள்ள உலக பிரகாரமான அந்த கிரீடத்தை பெறுவதற்கு அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆனால் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே பந்தய பொருளுக்காக நீங்கள் ஓடுங்கள். இதில் மிக மிக அவசியமானது என்னன்னா, நம்ம கடைசியாக பார்த்தோம் ஆவியின் கனியில் கடைசியாக நம்ம பார்த்தது இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம் இதில் தேவை. நம்முடைய வாழ்வின் ஓட்டத்திலே, நம்முடைய ஊழியத்தின் ஓட்டத்திலே, நம்முடைய திருப்பணிகளிலே இந்த இச்சை அடக்கம் தேவை. ஏன்னா இச்சை அடக்கம் இல்லாமல் ஒருவர் பந்தயத்திலே வெற்றி பெற முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே தான் சொல்லுகின்றார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டி 26வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன, ஆகாதவனாக போகக்கூடாது, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கின்ற நானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகின்றேன். ஒருவேளை அதனுடைய பொருள் என்னென்ன, பல நேரங்களிலே ஊழியத்தின் பாதையிலே பசி, பட்டினி, நிர்வாணம் அல்லது வஸ்திரம் இல்லாத நிலை, குளிர், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கூட நான் என் மீது ஏற்றுக்கொண்டு என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, என்ன திருமறையில் நாம் பார்க்கின்றது போல பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியம் உண்மையிலேயே மிக மிக பாராட்டுதற்குரிய ஊழியம். என்ன, அவர் அந்த அளவிற்கு தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றார். அதே நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே நான் பெற்றுக்கொண்ட கல்வி எல்லாம் குப்பை என்று சொல்லிவிட்டு, சிலுவையை குறித்தே இல்லாமல் இந்த உலகத்தில் வேறொன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன், சிலுவையை குறித்தே நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்களிலே பெருமை பாராட்டுகின்ற வாழ்வு, நமக்கு வருகின்ற அவமானங்களிலே பெருமை பாராட்டுகின்ற வாழ்வு. இருந்தாலும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதிலே எப்பொழுதும் உற்சாகம் கொள்ளுகின்ற வாழ்வு என்பதை மிக அருமையாக இங்கே சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காட்டுகின்ற இந்த நல்ல தன்மைகள் அல்லது தகவுகள், பண்புகள் நம் மத்தியிலே காணப்படுகின்றதா, அல்லது இன்றைக்கு இருக்கின்ற ஊழியர்கள் மத்தியிலே காணப்படுகின்றதா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய சுகத்திற்காக அல்லது நம்முடைய அந்த சுய ஆதாயத்திற்காக நம்ம இங்கே அங்கேயும் ஓடக்கூடாது. அதான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், அதை தேடி என்னுடைய காதுக்கு இனிய செய்தி,
அல்லது என்னுடைய வாழ்வுக்கு இனிய செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடாமல் ஒருவேளை துன்பங்களை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது பசியிலும் பட்டினியிலும் நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை நான் சிறப்பாக செய்வேன். என்ன, அதுதான் இச்சை அடக்கம். என்னுடைய சரீரத்தை நானே ஒடுக்குகின்றேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அப்படி ஒடுக்குகின்ற பிள்ளைகளாக, இச்சை அடக்கம் உள்ள பிள்ளைகளாக, தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவருக்காக எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அவன் அடிமை, அவன் கீழ்ஜாதி, அவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் பார்க்கவே இல்லை. எல்லோருக்கும் நற்செய்தியை கொண்டு சென்றார். அப்படிப்பட்ட ஊழியம்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவைப்படுகிறது. இதை செய்கின்ற ஊழியர்களை ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு நல்ல உள்ளத்தை தந்து, ஆண்டவருடைய அருளை தந்து, பலனை தந்து, தொடர்ந்து நம்மை கிருபையாக வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். ஊழியம் செய்வது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பிரிவிலேஜ் என்பதை நாங்கள் உணர்ந்து ஊழியங்களை செய்வதற்கு உம்முடைய கிருபையையும் ஆற்றலையும் எங்களுக்கு நீர் கிருபையாக கட்டளையிடும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல சவால்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பான உந்துதல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். இந்த ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவரை போல எங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்ய எங்களுக்கு நீர் ஆற்றல் தரும்படியாய், உமது தூய ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். விசேஷித்த கிருபையை தாரும், உம்முடைய அருளை தாரும். பவுலப்போஸ்தலன் திருச்சபையாரிடமிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலே கூட பலர் அவரை இகழ்ந்தார்கள், பலர் அவரை தூற்றினார்கள், அவரை அவமதித்தார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகின்றார், இவற்றையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்காக நான் என் மீது ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தாரே. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பிலே நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்மை காண்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் அல்லது ஊழியத்தை செய்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் அப்பா. அப்படி நாங்கள் உம்மை பார்க்கின்றவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய உரிமையை மட்டும் நாங்கள் கோராமல், அதே நேரத்தில் எங்கள் உரிமையை விட்டு கொடுத்து அடிமைகள் போல வாழவும் நாங்கள் கற்றுக்கொள்ள உம்முடைய பலனை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை, இட் இஸ் அவர் டியூட்டி என்ற அந்த உணர்வை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவித்தாரும். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்தே உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு, எங்களால் இயன்றவரை பிறரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு, அவர்களுக்கு நற்செய்தியை போதிப்பதற்கு, அவர்களை நாங்கள் ரட்சிப்பதற்கு உம்முடைய தேவ வல்லமையை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிருபையுள்ள கரங்களில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அதுபோன்று உமது அருட்கொடையாகிய தூய ஆவியானவரின் பெயரை தாங்கி நிற்கின்ற இந்த ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற திருப்பணிகளுக்காக உமக்கு நன்றி. அதை போன்ற ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இறை மக்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். உமது பிள்ளைகள் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலை பெற்று, போதனையை பெற்று, சிறப்பாக தங்கள் வாழ்விலே அவர்கள் வாழ்வதற்கு நீர் உதவி செய்தள்ளும். குறிப்பாக இந்த ஆராதனைகளை காணொளி மூலமாக எங்களுக்கு ஒளிபரப்புகின்ற
எங்கள் அன்பு சகோதரர் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்காக, அன்பு சகோதரி டாக்டர் அனி அவர்களுக்காக, அன்பு மகள் டானிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு உமது பிள்ளைகள் தங்கள் திருமண நாளை காண்பதை எண்ணி உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அவர்கள் இன்று வரையிலும் உமக்குரிய அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் வாழ்வதற்கு அவர்களுக்கு நீர் கிருபை தந்து வருகின்றீர். தொடர்ந்து அன்புறவிலும் ஐக்கியத்திலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் வாழ்ந்து உம்முடைய அன்புக்கு சாட்சி பகர்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்தள்ளும். அதை போன்ற ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அத்துணை பேரையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய இந்த ஆண்டவரே நீதிக்கும் உண்மைக்கும் பயந்து எப்பொழுதும் அவர்கள் இந்த திருச்சபையிலே இந்த ஆண்டவரே இந்த நிர்வாகத்தை கவனிக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். அதே போன்ற ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு திருமண நாளை காண்கின்ற அன்பு சகோதரர் திரு வின்சென்ட் வாசன் அவர்களையும் திருமதி வசந்தா மேரி வாசன் அவர்களையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஊட்ட துணையாய் இருந்தள்ளும். குறிப்பாக எங்கள் திருச்சபையின் ஐக்கிய குழுக்களுக்காக, ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும், எல்லோருக்கும் நீர் துணையாய் இருந்தள்ளும். எங்கள் ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவரது துணைவியார் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், ஊற்று துணையாய் இருந்தள்ளும். அதை போன்று அவரது தந்தையாருக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற உமது மகனுக்கு நீர் துணையாய் இருந்து அவரை ஆண்டவரை நீர் தாங்கி இந்த ஆண்டவரை உமது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை கிருபையாக நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போன்று எங்கள் அன்பு சகோதரர் இந்த ஆன்லைன் ஊழியத்திலே எங்களுக்கு எப்பொழுதும் உதவியாய் இருந்தவர் திரு டேனியல், இந்த ஆண்டவரே அவர்களை, பால் டேனியல் அவர்களை உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். இந்த ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே கூட அவர்களுக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவரே நல்ல முறையிலே முடிந்ததை எண்ணி உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நீட்டிய கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உமது மகனை தொடும். அவருடைய உணர்வுகளை நீர் புதுப்பியும், அவருடைய எண்ணங்களை நீர் தட்டி எழுப்பும். தொடர்ந்து ஆண்டவரே முழுமையான அந்த உணர்வை பெற்று அவர் எழுந்து நிற்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம். எசேக்கியேல் காண்கின்ற அந்த தரிசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உயிர் பெற்று எழுந்து ஒரு சேனை போல நின்றது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. எலும்புகள் மீது சதையை கொடுத்த ஆண்டவர், நரம்புகளை கொடுத்த ஆண்டவர். அதே நேரத்தில் இன்றைக்கு உமது மகனுக்கு ஆண்டவரே அந்த உணர்வுகளை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பத்தை நீர் ஆற்றி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுக்கு நீர் பரத்திலிருந்து உம்முடைய ஒத்தாசைகளை அனுப்பும்படியாய் ஜெபிக்கின்றோம். மருத்துவ செலவினங்கள் அவர்களுக்கு சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிருபையினால் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். விசேஷித்த நன்மைகளை உமது பிள்ளைகளுக்கு தாரும். அதே நேரத்திலே இந்த ஆராதனையை காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் அகற்றி அப்புறப்படுத்தி உமது பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் ரட்சிப்பை தந்து, உமது பிள்ளைகளுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை தந்து, சமாதானத்தை தந்து அவர்களை வழி நடத்தியாளும். கிருபையுள்ள கரம் எப்பொழுதும் உமது பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பதாக அன்புள்ள கரங்களில் மீண்டுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கிய கடவுளின் அன்பும்
தூய ஆவியானவரின் ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், திருச்சபையோடும், திருச்சபை திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் போய் வர கடவோம். ஆமென்.